நம்ம சாம் ரைமி ஸ்பைடர்மேன் படத்துல ஃபர்ஸ்ட் பார்ட்ல கிரீன் காப்ளின் வில்லனா பார்த்திருப்போம். அவரோட லுக்னு பாத்தீங்கன்னா அது காமிக் அக்யூரேட்டான லுக் டெஃபினட்டா கிடையாது. அது ஒரு மிலிட்டரி கிரேட் ஆர்மர் தான் அவர் வேர் பண்ணிருப்பாரு. அதிர்ஷ்டத்தை அவரோட ஹெல்மெட் நோ ஃபேஷியல் எக்ஸ்பிரஷனோடயே இருக்கும். ஆனா ஒரிஜினலா மூவி டீம் ஏடிஐன்ற ஒரு கம்பெனி மூலமா ப்ராஸ்தட்டிக் பிளஸ் அனிமேட்ரானிக்ஸ் சேர்த்து காமிக் அக்யூரேட்டான ஒரு கிரீன் காப்ளின் மாஸ்க் ரெடி பண்ணாங்க. இந்த மாஸ்க்ல பல விதமான ஃபேஷியல் எக்ஸ்பிரஷனோட க்ளோயிங் ஐஸ், ஷார்ப்பான டீத், காமிக் அக்யூரேட்டா பர்பிள் ஹுட் இதெல்லாம் சேர்த்து இந்த படத்துக்காக ஒரு தரமான லுக் ரெடி பண்ணிருக்காங்க. இதுக்கான டெஸ்ட் ஃபுட்டேஜ் இன்னைக்கு ஆன்லைன்ல சுத்திக்கிட்டு இருக்கோம். இந்த ஃபுட்டேஜ் 2011ல இந்த லுக்கை ரெடி பண்ண கம்பெனியான அமால்கம் டைனமிக்ஸ்ன்ற அந்த கம்பெனி தான் இந்த ஃபுட்டேஜ் ரிலீஸ் பண்ணாங்க. இதை ஏன் நம்ம மூவில பார்க்கல, இவங்க எடுத்துட்டு வரலான்னு கேட்டீங்கன்னா, ஆக்சுவலி சோனி இதை பார்த்துட்டு இது ஃபேமிலி ஃப்ரெண்ட்லியா இல்ல, டூ ஸ்கேரியா இருக்கு, குழந்தைங்க இதை பார்த்தா பயப்படுவாங்க, வேணாம்னு சொல்லிட்டாங்களாம். பிளஸ் இந்த லுக்கை மூவில எடுத்ததுக்கான டைமும் அதிகமாகும்ன்றதுனால வேணாம்னு சொன்னதா சொல்றாங்க. ஆனா சாம் ரைமி இந்த லுக்கு தான் படத்தை எடுத்தோம்னு நினைச்சாராம். ஆனா அதுக்கு சோனி அலோ பண்ணல. ஃபைனலா நம்ம படத்துல பார்த்த ஒரு மிலிட்டரி கிரேட் ஆர்மர் தான் ரெடி பண்ணிருப்பாங்க. இந்த ஹெல்மெட்ல இருக்க மனுஷன் ஃபேஷியல் எக்ஸ்பிரஷனை இந்த ஹெல்மெட் மூலமா கொடுக்க முடியாது. பெருசா இந்த கேரக்டர் எந்த ஒரு வித எமோஷனையும் வெளிப்படுத்த முடியாது. கிரீன் காப்ளினோட மெனசிங் தன்மையை இந்த ஹெல்மெட் அடி வெளிப்படுத்த முடியாது. அங்கதான் வில்லியம் டெஃபோட கான்ட்ரிபியூஷன் இந்த கேரக்டர்ல இருந்துச்சு. இந்த கேரக்டர் பாடி லாங்குவேஜ்லயும் சிரிப்பிலையும் வாய்ஸ்லயும் வில்லியம் டெஃபோ இந்த கேரக்டரை செம மெருகேத்தி பிளே பண்ணிருப்பாரு. ஸ்டில் நம்ம எல்லாரோட ஃபேவரட் வில்லனாவும் இவர் இருக்காரு. நான் என்ன யோசிக்கிறேன்னா, இந்த ஒரிஜினல் மாஸ்க் பிளஸ் வில்லியம் டெஃபோட கான்ட்ரிபியூஷன் இப்ப இந்த கேரக்டர் இருக்கிறத விட இன்னும் 1000 டைம்ஸ் பெட்டரா மெனசிங்காவே இந்த கேரக்டர் இருந்திருக்கும். சோனி காசுப்பட்டு இந்த லுக்கை வீணடிச்சுட்டான்.